தோழிகள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் பாதாம் குல்ஃபீஸ் தாங்க பார்க்க போகிறோம். முந்திரி, ஏலக்காய், பாதாம் இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி வச்சுக்கலாம். மீதி இருக்க முந்திரி, பாதாமையும் இந்த மாதிரி நம்ம துருவி வச்சுக்கலாம். இது நமக்கு டாப்பிங்ஸ்க்காக நம்ம துருவி எடுத்துக்கலாம். இப்போ இது ஒரு சைடு எடுத்து வச்சதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் 1/2 லிட்டர் பால் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 குழிக்கரண்டி அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் அடுப்பில் வச்சு நம்ம லோ ஃப்ளேமில் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். சைடில் ஆடை கட்டும் இல்லையா, அந்த ஆடையெல்லாம் நல்லா சுரண்டி எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பவுட்ரையும் துருவி வச்சுருக்க பாதாம் முந்திரியும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவரில் பால் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி அதுலேயும் சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதித்து நல்லா திக்கானதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுக்கலாம். இப்போ இது நல்லா ஆற வச்சுக்கலாம். ஆறினதுக்கப்புறம் நம்ம ஐஸ்கிரீம் மோல்டில் துருவி வச்சுருக்க பாதாம் முந்திரியை கொஞ்சம் கொஞ்சமாக டாப்பில் நம்ம வர மாதிரி போடுறதுக்காக போட்டாச்சு. இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த குல்ஃபி ஐஸ் மிக்ஸை எல்லாத்துலேயும் ஊற்றிக்கலாம். நல்லா ஆற வச்சு ஊற்றிக்கலாம் நம்ம, ஏன்னா சூடாக ஊற்றினா அது ரொம்ப செட் ஆகும், ரொம்ப நேரம் ஆகும். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம கவர் பண்ணிவிட்டு ஃப்ரீசரில் எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஹோம்மேடாக ரெடி பண்ணி கொடுக்கறதுனால நமக்கும் சந்தோஷம், குழந்தைங்களாம் ஹெல்த்தியாக சாப்பிடுவாங்க. இப்போ இதை எடுத்து ஃப்ரீசரில் 6லேருந்து 8 மணி நேரம் போல் நம்ம வச்சுக்கலாம். இப்போ இது க்ளோஸ் பண்ணி வச்சாச்சு. ஒரு 6 ஹவர்ஸ் கழித்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள், 6 மணி நேரம் ஆகிடுச்சு. ஆல்ரெடி 2 எடுத்து நாங்கள் சாப்பிட்டுட்டோம். இப்போ நம்மளோட குல்ஃபீஸ் ரெடி. பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிங்க.